தெலுங்குலே பேசினா நான் என்னத்த சொல்றது, எக்கட உண்ணாவு அப்படின்னாங்க. அது வேணா டேய் வடக்கு நண்பரே, அதுக்குள்ளே எங்க நீ திருப்புற ஃபுல்லா. முன்னாடி போன வண்டியெல்லாம் இறக்கிட்டு இருந்தாலே போதும், அதுக்குள்ளே நம்ம வண்டி போட்டுக்கிறாங்கன்னு தெரியல. 8 இன்ச்சு இருந்தது கடைசியாக வரும்போது. 1 2 3 4 காலையிலே உணவு போயிட்டு இருக்கு. நம்ம பார்சல் வாங்குறோம். பரவாயில்ல, மழை நல்லா தான் பெய்யுது. இந்த மிரர்ல பாருங்க, பின்னாடி வந்து சூரியன் வெயில் அடிக்குது. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, பிரிகுல்லா ஊருக்கு முன்னாடி இருக்க ரயில்வே பாலத்துக்கு முன்னாடி நிக்கிறேன். சென்னையில இருந்து, அதாவது ஆல்கார்கோ சிஎஃப்எஸ்ல இருந்து லோடி ஏற்றிட்டு ஹைதராபாத் போயிட்டு இருக்கோம். எனிவேஸ் அந்த சோலார் பேனல் கம்பெனி தான் இதுவும். அதுதான் போயிட்டு இருக்காங்க. ஆனால் அர்ஜென்ட்டுன்றாங்க. மாற்றி 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 ஃபோன் வச்சுட்டு இருக்காங்க. எங்கே போயிருக்கிறீங்க ஒரு நம்பர்ல இருந்து வந்தா பரவாயில்ல, எத்தனை நம்பர்ல இருந்து தான் வருதுன்னே தெரியல. சரி பரவாயில்ல, ஆனால் இங்கே போயினுக்கிறேன் இத்தனை டைமுக்குள்ளே போயிடுவீங்களா, அப்படிக்குள்ளே போயிடுவீங்களா, ஆனால் முடிஞ்சாலும் போயிடுறேன் போறேன் அப்படிதான் சொல்லி ஓட்டிட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் நைட்டு அங்கே ஏற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா 7 வண்டி போனோம். 7 வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 6 வண்டி பில் ஆகி சாயந்தரமே கிளம்பிச்சு. நேற்று சாயந்தரமே எனக்கு மட்டும் பில்லு வர்றதுக்கு 10:30 மணி ஆச்சு. அங்கேருந்து கண்டெய்னர் தேடி, அப்புறம் சிஹெச் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார், தேடி ஏற்றிட்டு அந்த கேட் அவுட் பண்ணுறதுக்கே 1 மணி ஆயிடுச்சு. அதோட அங்கேருந்து அப்படியே எடுத்து நவுத்திட்டே வரேன். இதில் வேற ஃப்ரண்ட் வெயிட்டு போல, டயர் வேற பயங்கர ஹீட்டாக இருக்குது. அங்கங்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டி ஒரு அரை மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரம், ரொம்ப தூரம் ரொம்ப நேரம் இல்லை, அப்படி நிப்பாட்டிட்டு வந்து டயருக்கு தான் ரிலாக்ஸ் விட்டுட்டு வரேன். நான் இன்னும் ஒன்றும் பெருசாக பிரேக் எடுக்கல, கண்ணெல்லாம் வேறு எரியுது. இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் தான் இருக்கும். அதுவும் இந்த டயருக்கு தான். இன்னும் டயர் ஹீட்டு கூட எப்படி இருக்குன்னு தெரியல. ரைட்டு போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் சூடு குறையவே இல்லை மக்களை, சுடுது பயங்கரமாக. கொஞ்ச நேரம்லாம் அவ்வளோ சீக்கிரம் குறையாது சூடு, பயங்கரமாக இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட் வெயிட்டில் இருக்குது. இப்போ பாருங்க, இந்த டயர் பிதிக்கிட்டு இருக்கும் பாருங்க. ஃப்ரண்ட் வீலில் தான் மொத்த வெயிட்டு உட்காந்துருக்கு. இதில் ஓரளவுக்கு தான், பேக்கில் அந்த அளவுக்கு இல்லை. இருந்தாலும் எல்லாமே இதுதான். இதுவும் சூடு தான், பயங்கரமாக சூடு. வெளி டயரோட உள் டயர் தான் பயங்கர சூடு. இந்த டயர் தான் அதிகமாக சூடாகுது. கொஞ்சம் டிஸ்கோடு சேர்ந்து சூடாகுது. பிரேக்கு எதனா டைட்டாக இருக்கா அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். எல்லாமே அப்படிதான் மக்களே இருக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விட்டு தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா ஃப்ரண்ட் வெயிட்டுன்னும் போது அதிகமாக வெயிட் வந்து இந்த வீலில் தான் உட்காந்துருக்கு. இதுதான் பயங்கர ஹீட்டில் இருக்குது. அதாவது இதெல்லாம் டிஸ்க்கு சூடு இல்லை, டயர் தான். ஃபுல்லாக அமைக்கிட்டு இருக்கா. அந்த வீல் ஓரளவுக்கு இருக்கும். ரைட் மக்களே, வாங்க புற பண்ணலாம். முன்னாடி வண்டி நிற்கிதான், அப்படியே கட்டாங்க. அடுத்ததுல போய் ஏத்தனாதான் நம்ம கடைசி வண்டியா போறோன்னு பார்த்தா, ஆல்கார்கோ பீச் ரோட்ல இருக்கு. ஆல்கார்கோ சிஎஃப்எஸ் தான் ஏத்துறது. அங்க போய் ஏத்தினாலும் நம்ம கடைசியா தான் போறோம். அதுக்குள்ள நம்மளுக்கு அப்படி பார்த்தா கறிக்கிட்டு போகுது. வெயில் அதிகமா இருந்ததுன்னா அது உள்ள போய் விட்டுருக்கலாம். இருந்தாலும் உள்ள விட்டோன்னா இது லோடு வண்டி வேறையா, உள்ள விடுறது வேஸ்ட். ஏன்னா இதோ பாருங்க, இது வெளியே வரணும். இந்த இடம் சரி இருக்காது. அதனால தான் அப்படியே கொண்டு போய் நிப்பாட்டினேன். ஒன்றும் சாயந்தரம் வெயில் தான், சாயந்தரம் வெயில் நல்லா தான் அடிக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது மக்களே. நம்ம வண்டி நாசில் கைட்டு சர்வீஸ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம்
ஒரு ரோடு போயிட்டு வந்தோமா, எங்க விஜயவாடா போயிட்டு அங்கிருந்து இறக்கிட்டு நெல்லூர் வந்து அரிசி ஏற்றிக்கிட்டு இதில் போய் இறக்கிட்டு வந்தோம், வித்தியாசத்தில் இறக்கிட்டு வந்துருப்போம். அதுக்கப்புறம் இந்த லோடு வந்து அந்த ஃபர்ஸ்ட் போன பாருங்க அதே கம்பெனிக்கு தான் போகிறோம். ஹைதராபாத் போய் அதே கம்பெனிக்கு தான் போகிறோம். ஃபர்ஸ்ட் போகும்போது 8 இன்ச்சு இருந்தது டீசலு. அதுக்கப்புறம் நான் சென்சாரோட ஒயர் கட் ஆகிட்டு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிட்டு போயிருப்போம். அப்போ போயிட்டு வண்டி நல்லா பிக்கப் ஆகி போச்சு. அதே 8 இன்ச்சு தான் இருந்துருது. இப்போ போகிறோம் பாருங்க, இப்போதான் வந்து நாட்டுக்காக கை சைஸ் பண்ணிருக்கோம். இப்போ போயிட்டு கம்பெனிக்கு போயிட்டு அது பார்க்கணும் எவ்வளோதான் வருது மைலேஜ் பார்க்கணும். ஏன்னா இருக்கிற வேலை எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா கொஞ்சம் மைலேஜ் வரணும். போய் செக் பண்ணி பார்த்துருவோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்லிட்டு நம்ம வண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுவோம். வயல்வெளி எல்லாம் நெல் போட்டு அறுவடை பண்ணிட்டு திரும்ப வந்து எருவு கொட்டி வச்சிருக்காங்க. அடுத்து பயிரிட போறாங்க ஏர் ஓட்டி. இந்த லைன் ஃபுல்லாவே விவசாயம் தான், நல்ல விவசாயம். இந்த ஓடையில தண்ணி வரும், அதை வச்சே விவசாயம் பண்றாங்க. பக்கமா வந்துட்டோம், பிடிகுள்ள பக்கம். ஹைதராபாத் 190 கிலோமீட்டரு. அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு 250 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்கு. இந்த ரோடை கூட ஓட்டிடலாம். ஆனால் அந்த ரோடு இருக்கு பாருங்க, விஜயவாடா டு ஹைதராபாத் ரோடு. அது காரு டிராவல்ஸு மெயினாக அதிகமாக காரு தான். இந்த ரோடு தான் கஷ்டம். ரைட்லேருந்து லெஃப்ட்டும் போக முடியாது, லெஃப்ட்லேருந்து ரைட்டும் வர முடியாது. அந்த அளவுக்கு வண்டிங்க வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து. டிக்கெட் போட்டாலும் சரி போடலாலும் சரி. கம்பெனில இருந்து போன் அடிக்கிறாங்க. தெலுங்குலே பேசுனா நான் என்னத்த சொல்றது, எக்கடா உண்ணாவும் அப்படின்னாங்க. அது வேணா எங்க இருக்கிறீங்கன்னு சொன்ன கேட்குறாங்க. ரைட்டு, அங்கே வெளியூர்ல என்ன இருக்குன்னா அது எங்கே இருக்குதுன்ற மாதிரி கேட்குறாங்க. மிராலிகுடா நலகுண்டா லைனில் இருக்கு பாருங்க, அங்கே இருக்கு அப்படின்னா சரி சரி இன்னொரு 2 மணி நேரத்தில் வந்துடும். 2 மணி நேரம் அப்படி சொன்ன தெலுங்குல நம்மளுக்கு புரிஞ்சது. சொல்ல எந்த வரலாம் வாய்ப்பே கிடையாது. நானாவது நைட்டு ஏற்றினேன், அதுக்கு முன்னாடி நாங்கள் ஏற்றிட்டு கிளம்புன வண்டிலாம் இருப்பேன். அதுவே இன்னும் வரலையா அப்படின்னா எப்படி வண்டி ஏதாவது அப்படின்றாங்க. அப்படின்னா அந்த வண்டிகிட்ட போகல. நம்ம கிட்ட போயிருக்கோம், போயிடும் அதுக்குள்ள அந்த வண்டிங்க. நம்ம இது வண்டி பேக்கெட்டு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஏற்றி வச்சதுலேருந்து நானும் வண்டி ஓட்டிக்கிட்டே வந்துகிட்டே தான் இருக்கேன். இங்கே பார்க்கலாம் இல்லை. இன்னும் மிரானிங்களா 69 கிலோமீட்டர் இருக்கு. நார்கட் பண்ணி 123 கிலோமீட்டர். இந்த ரோடே 123 கிலோமீட்டர் இருக்கு. இல்லாத அந்த ரோடு இருக்கு, அதனால ரிங் ரோடு இருக்கு. ரிங் ரோடு இறங்கி கீழே போக வேண்டியது இருக்கு. 4 ரோடு பாருங்க. வந்துடுறேன் ஒரு 10 மணி போல வந்துடும். 10 மணி அர்ஜென்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு வரேன், அவ்வளோதான். ரெண்டு எடுக்காத போயிட்டு மிஷினா அப்படி உட்காந்து ஏறி உட்காந்த உடனே சிஸ்டத்தில் டைப் பண்ணுற மாதிரி டெஸ்டினேஷன் லொக்கேஷன் போட்டுவிட்டு என்ட்ரு உடனே போகிறதுக்கு எவ்வளோ மிக்சர் லெஜர் இதுக்கு இடையில நான் வெளியே சமாளிச்சு தான் போகணும். நான் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் டோல்கேட் வரும், அங்கே ஒருத்தர் இருப்பார், அவருக்கெல்லாம் கப்பல் கட்டிட்டு போகணும். இதெல்லாம் பார்க்க 1 2 தூரல் போடுது. தூரல்லாம் தேவையில்ல, நல்லா மழையை போயிட்டு வெளுத்து வாங்கிச்சுன்னா ஒரு நல்லா தான் இருக்கும். டோல்கேட் பக்கம் வந்துட்டேன். நான் நிலவரம் ஆக போகுதுன்னு தெரியல. கிட்ட போய் பார்ப்போம். இருக்காங்க ஆள் இருக்கிறாங்க. ஐயோ என்ன அதிசயமா இருக்கு.
ஆள் இருந்தும் வண்டி நிப்பாட்ட சொல்லலை. ரோட்டில் தான் நிற்கிறாங்க 2 பேர். ஆனால் அங்கே வந்து பாடி வண்டி நிப்பாட்டாங்க. அது முன்னாடி போச்சு, அந்த கண்டெய்னரை கூட நிப்பாட்டல. அப்பா எஸ்கேப், கிரேட் எஸ்கேப். நிப்பாட்டி இருந்தால் 400 300 போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி ரைட்டுப்பா, பரவாயில்ல. அவுட் ஆகிற வண்டியை கூட விட மாட்டாங்க. சரி, ஏதோ ஒரு நல்ல மூடுல இருந்துறாங்க பொழுது விடு. ஃப்ரண்ட்ல பாருங்க, ஃபுல்லா கருப்பு மேகம். இதான் ஆந்திரா ஆர்டிஓ செக் போஸ்ட். உங்களுக்கு இருக்கிற ஹீட்டுக்கும் டயரு வண்டி எல்லாம் சேர்த்து இருக்கிற சூடுக்கு மழை பெஞ்சுனா நல்லா தான் இருக்கும். பெய்யுமான்னு தெரியல. ஆர்டிஓ செக் போஸ்ட் வந்துட்டேன், தெலுங்கானா. வேலை முடிஞ்சது. இதுல லொடுக்குன்னு போறதுக்கு இறங்கி ஏறிட்டு இருக்கோம். டேய் வடக்கு நண்பரே, அதுக்குள்ளே எங்க நீ திருப்புற? அங்க போயிட்டு வீல் போல்டு வச்சிருந்தாங்க. அந்த வீல் போல்டுல ஒரு சீலு சரியா தெரியல. அது மழையே வா, மழையே நல்லா மேகமா தாங்கிற, மழையா வா. மழை பெஞ்சதுனாலும் கண்ணாடி புள்ளியா வந்து தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்ற, மழையை கூப்பிடுற அப்படின்றீங்களா? இது நமக்கோசரம் இல்லை, வண்டிக்கோசரம். டயர் அந்த அளவுக்கு ஹீட்டில் இருக்கு. அது கொஞ்சம் சூட்டை தணிக்கவாது மழை கொஞ்சம் வா. ஆனால் நான் மழை பெய்யும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்னது வா, நிறையா பெய்யலனாலும் ஏதோ கொஞ்சம் தூரல் போட்டு ரோடாவது கொஞ்சம் ஈரமாக இருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷம். அப்பா இதைத்தான் எதிர்பார்த்தேன். டயரோட சூடு குறையட்டுமே. இதே மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்ல. கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் இருந்ததுன்னா அப்படியே ரன்னிங்லேயே இருக்கிற ஹீட்டெல்லாம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். கொஞ்சம் நேரம் மழையாக பெஞ்சு டயரோட சூட்டை குறைச்சி விட்டுருச்சு. இது வரைக்கும் சந்தோஷம் எனக்கு. என்னடா இவ்வளோ ஹீட்டில் இருக்குதுன்னு பார்த்துட்டே இருந்தேன் ஃப்ரண்ட்டு டயரு. ஏன்னா ஃப்ரண்ட் வெயிட்டில் இருக்கிறதால அவ்வளோ ஹீட்டில் இருந்தது. இப்போ கண்டிப்பாக ஃபுல்லாக குறைஞ்சிட்ருக்கோம். ஹைதராபாத்தில் இருந்து விஜயவாடா ரோட்டில் போயிட்டுருக்கேன். நேராக போயிட்டு ரிங் ரோடு ஏறுவோம். கம்பெனிக்காரங்க ஃபோன் போட்டு, வண்டிங்களா எங்கே வரீங்க? இதை வந்துட்டு வரேன்னுட்டு இருக்கேன். முன்னாடி போன வண்டியெல்லாம் இறக்கிட்டு இருந்தாலே போதும். அதுக்குள்ளே நம்ம வண்டி போட்டுனுக்குறாங்கன்னு தெரியல. லீவு போனாலும் அவங்க வண்டி தான் இறக்குவாங்க. நான் தான் கடைசி வண்டி வந்தேன்னா கடைசியில் தான் இறக்க போகிறாங்க. அதுக்கே போனை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வருதா வரலையான்னு கேட்டுனுக்குறாங்களோ ஒரு வேலை, இல்லை எந்த மட்டும் எதனா தனி மெட்டீரியலா? ரிங் ரோடு பக்கம் வந்தாச்சு. மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே தான் ரோடு வேற சரியில்லை ஒரு குறிப்பிட்ட இடத்துல.
ஹைதராபாத் அவுட்டர் ரிங் ரோடு ஏறிட்டேன். போயிட்டு 14 இறங்கும். இறங்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. இங்கெல்லாம் கம்மன் இருந்தது, இங்கே வந்து சாரல் அடிக்குது. ரோடு அர்ஜென்ட்டுன்றாங்க. போனவொடனே இறக்கிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். போய் பார்ப்போம். பன்னெண்டு மணி ஆகுது. கம்பெனிக்குள்ளே வந்துட்டேன். கேட்டுக்குள்ளே வந்து நேராக இறக்குற பாயிண்டாண்டே போய் நிற்போம். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு இறக்குறாங்களா இல்லை எனக்கு முன்னாடி வண்டி நிற்குதான்னு பார்த்துட்டு போகலாம். இப்போ போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ இது மெட்டீரியல் அர்ஜென்ட்டுன்றதால லோடு இறக்கிறத மட்டும் பண்ணுறாங்க போல். ஆனால் வேலை இல்லை, அதாவது ஷிஃப்ட்லாம் கிடையாது, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்க, போன சிங்கிள் எல்லாமே சோலார் பேனல் இங்கே அடுக்கி வச்சிருந்தாங்களா. இது பழைய பேனல் உடஞ்சி போனதெல்லாம் கிடக்குது. எல்லாம் லோடு ஏற்றி அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க. எந்த லாஸ்ட் வண்டி இருக்குது, எனக்கு முன்னாடி 2 வண்டி இருக்குது. இதோ அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் சோலார் பேனல் பேக் பண்ணி. இருங்க, பாயிண்டில் எதனா வண்டி நிற்குதான்னு பார்ப்போம். பாயிண்டில் ஒரு வண்டி இறக்கிட்டு இருக்காங்க. இது வந்து வேலையாக வந்து டீசல் செக் பண்ணி பார்க்கணும். வேலை பார்த்துட்டு வந்துருக்குது. கொஞ்சம் முன்னேற்றம் இருந்தால் நல்லாயிருக்கும். நிம்மதியாக எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. 8 இன்ச்சு இருந்தது கடைசியாக வரும்போது. இப்போ என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 இன்ச்சு. 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆகுது. இவ்வளோதான் வேலை பார்த்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆகுது. இருங்க, அது கணக்கு போடும். பாயிண்டில் கொண்டு வந்து விட்டுருக்கேன் லோடு இறக்கிறதுக்காக. சரி, ஒன்று இறக்கட்டும். லோடு இறக்கி முடிச்சாச்சு. மக்களே வாங்க புறப்படலாம். இங்கே விட்டது வீடு வாங்கிட்டு வர்றதுக்குள்ள கிரவுண்டில் ஒரு 5 வண்டி நிற்கிது. இங்கே தான் நிப்பாட்டே இருக்கேன் நானும். இங்கே வெயிட் பண்ணுவோம் மக்களே. ரிட்டர்ன் எதுனா என்ன லோடு கிடைக்கிது என்ன இதுன்னு பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பலாம். அது வரைக்கும் 4 பேர்ட்டு கேட்டு பார்ப்போம் என்ன கிடைக்கிது என்ன இதுன்னு விசாரிச்சு பார்க்கலாம். இங்கே முதல்ல வந்ததில் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு இருந்ததா. 2வது சிங்கிள் வரும்போதும் கொஞ்சம் 8 இன்ச்சு தான் இருந்தது. இப்போ வந்து பார்க்கும்போது 9 இன்ச்சு இருக்குது. இது மைலேஜ் கொடுத்துதா இல்லை மைலேஜ் வந்துதான்னு பார்த்தீங்கன்னா அந்த 1 இன்ச்சு டீசல் ஒரு 20 லிட்டரு பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நம்ம வந்து முன்னெல்லாம் போயிட்டு ஆர்பரில் போய் ஏற்றிருப்போம். இது ஆர்பருக்குள்ளே போல் ஆல்மோஸ்ட் பாதி கொஞ்சம் தூரம் பீச் ரோடு வரைக்கும் போனோம்னு வச்சிங்களேன். அப்படி கணக்கு போட்டாலும் அதே 8 இன்ச்சு கணக்கு மாதிரியே தான் தெரியும். வந்துதா வரலையா அப்படி பார்த்தா முன்ன வந்தது இதை விட ஒரு 4 டன்னு வெயிட் கம்மி. இப்போ ஒரு 4 டன்னு வெயிட் ஜாஸ்தி. ஓரளவுக்கு மைல்டாக ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலெலாம் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. நல்ல மைலேஜ் அப்படிலாம் கிடையாது. இப்போ இதுக்கே பார்த்தோன்னா கூட போட்டோன்னா 670 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். 670 கிலோமீட்டருக்கு வந்து இப்போ வந்து 21 இன்ச்சு டோட்டலாக. 9 இன்ச்சு கழிச்சோன்னா மீதி 12 இன்ச்சு. 1 இன்ச்சுக்கு 20 லிட்டரு கணக்கு வச்சோன்னா 240 லிட்டரு. 240 இன்ட்டு 670 கிலோமீட்டர் போட்டோன்னா 2.8 தான் வந்துக்குது மைலேஜ். 2.8 கம்மி தான். மெயினாக ஒன்று விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் ஒரு குட்டி குட்டி வேலை இருக்குது. இன்னும் சில்லற வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டு வந்து கம்மி பண்ணணும். கட்டு கம்மி பண்ணி வண்டியை வந்து ஒரு ஃப்ளாட்டாவோ இல்லை லைட்டாக கொண்டு வந்து ஸ்டெப்பாட்டணும்.
இப்போ வந்து இப்படி தான் இருக்கும் வண்டி, இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். லோடு ஏற்றி வச்சா நேரம் ஆகணும். அந்த கட்டு பின்னாடி அதிகமாக இருக்கிறதால லோடு ஏற்றி வச்ச உடனே அது எப்படி இருக்குதோ அப்படியே தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் கட்டு கம்மியாக இருக்கு இல்லையா, கொஞ்சம் அதை விட டெம்பர் கம்மியாக இருக்கிறதால ஃப்ரண்ட்டு இன்னும் கொஞ்சம் அமைங்கிடும். அப்போ இன்னும் இப்படி ஆகிடும் வண்டி. வண்டி ஃப்ரண்ட்டில் குத்திக்கிட்டே இருக்குதுன்றதால வண்டி நல்லா ஃப்ரீயாக போகாது, பிக்கப்பும் ஆகாது. அது ஒரு பிரச்சனையும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி டெம்பரேச்சர், அதாவது ரேடியேட்டரில் தண்ணியாக இருக்கும்போது கூட 80 டிகிரியில் தான் மெயின்டைன் ஆச்சு. கூலண்ட் ஆயில் மாற்றி ஓட்டிகிட்டு இருக்கேன், 90லேருந்து 100 டிகிரிக்குள்ளே மெயின்டைன் ஆகுது. அது ஒரு வேலை இருக்குது, அதை பார்க்கணும். இன்னும் சின்ன சின்ன வேலை இருக்குது போல் மக்களே. இது மைலேஜ் கொண்டு வரணும். எப்படியாவது ஒரு சில குட்டி குட்டி வேலையாவது ஒரு சிங்கிளாக பார்த்தாது கொண்டு வரணும். சரி பார்ப்போம் என்ன தான் நடக்குது என்ன இதுன்னு. சரி அது வரைக்கும் ரிட்டர்ன் லோடு சார்ஜ் பண்ணுவோம், என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அங்கேருந்து அப்படியே நடந்தே வந்தோம். தள்ளு வண்டி தோசையும் வடையும் சொல்லியிருக்கேன் பார்சல். ஒரு நம்ம கூட தான் வந்திருக்காரு, அண்ணன் நம்ம கூட தான் வந்திருக்காரு. பாருங்க 3 பேர் சாப்பிட்டு பாருங்க. காலையிலே உணவு போயிட்டு இருக்கு, நம்ம பார்சல் வாங்குறோம். சிட்டி இதுக்குள்ளதான் இருக்கு வண்டி. ஒரு வண்டி இருக்கு, அதில் போய்க்கலாம். நம்ம பார்சல் வாங்கிட்டோம். ஒரு முட்டை தோசை வடை. டைம் பார்த்தீங்கன்னா 3:30 மணி ஆகுது. இங்கேருந்து எல்லா வண்டியும் லோடு கிளம்பிடுச்சு. ரைட் மக்களே, வாங்க நம்மளும் கிளம்பலாம். இது எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எம்டி பிரிகுட்லா வரைக்கும் எம்டி போக போகிறோம். அங்கே போயிட்டு தான் லோடு. என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு மூட்டை லோடு ஏற்றிருக்கோம் பிரிகுட்லா போயிட்டு. அதே பார்ட்டிக்கிட்ட தான் கேட்டிருக்கோம் லோடு. நீங்கள் வாங்க ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேண்டாம் ஒன்று வெயிட் கம்மியாக தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அப்படியே 4 ஆகி போச்சுன்னா கண்டெய்னரோட பாண்டு முடிஞ்சிடும், எம்டி பாண்டு முடிஞ்சிடும். அதனால எதுனா ஒன்று கிடைக்குதோ அப்படியே போயிட வேண்டியதுதான். போய் ஏற்றிட்டு போனோம். ஆனால் என்ன ஊருக்கு தான் தெரியல, அங்கே போனால் தான் தெரியும். வாங்க இப்போ ஏற்றிக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க, போய் பார்க்கலாம் வாங்க. எப்படி போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரிங் ரோடு சர்வீஸ் ரோட்லேயே போயிட்டு 12க்கு போயிட்டு அங்கேருந்து அப்படியே சாகர் ரோட்டில் போகிறோம். அங்கேருந்து போயிட்டு மிராலிகோடா போயிட்டு ஜாயின் பண்ணி போனோம். ரிங் ரோடுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி ஏன்னா டைல்ஸ் எதனா கேட்டு பார்த்தா டைல்ஸ் வந்து கிடைக்கல. ஆனால் டைல்ஸ் கிடைச்சாலும் அது நம்ம வெயிட் எடுத்துக்கிட்டு அதுவும் கர்னூல் மேலே போகிறதுக்கு சுத்தமாக டீசல் ஆதி குடிக்கும். இதுக்கே நம்ம வண்டி மைலேஜ் வந்து முடிஞ்சு எக்ஸ்ட்ரா இருக்குதுன்ற மாதிரி கணக்கு வச்சுக்கலாம். ஆனால் ஆர்வரில் போனால் அது சரியாக புரிஞ்சுன்னு தான் சொல்லலாம். மைலேஜ் வித்தியாசம் தான். இதுக்கு மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது சர்க்கிள் வந்துட்டோம். சர்க்கிளில் வந்து ரைட்டு போட்டு பாருங்க, நாகார்ஜுனா சாகர். ஒரு ஊர் தாண்டா வரைக்கும் டபுள் ரோடு இருக்கும், அதுக்கப்புறம் சிங்கிள் ரோடாக மாறிடும். ஆனால் நல்லா தான் இருந்தது லாஸ்ட் டைம் போகும்போது.
ஊருங்களை தாண்டி போகிறதுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த சிங்கிள் ரோடு பிடிச்சிட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதாவது வண்டி சைடு ஓவர்டேக் எடுக்க. அதோ வந்துருச்சு சிங்கிள் ரோடு. அப்படியே இந்த பைப்புலாம் அந்த டேமில் தான் வரும்னு நினைக்கிறேன், தண்ணி கொண்டு போகிறதுக்கு. போன தடவை வரும்போது எல்லாம் ஏர் ஓட்டி வச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ ஏதோ செடி நட்டுருக்காங்க, முளைச்சி வந்திருக்கு. என்ன செடின்னு தெரியல. ஃபுல்லாக கருப்பாக மழை மேகமாக இருக்கு. இந்த இடம்லாம் கிளியராக இருக்கு. ஆனால் மழை பெய்யுமா தான் தெரியாது. மக்களே, முன்னாடி மழை பெய்யுது, நல்லா வானவில் தெரியுது பாருங்க. ஒரு இடம் மட்டும்தான் இருக்கு, அப்படியே ரோட்டுக்கு நடுவுல இருந்து வர மாதிரி போகுதுல்ல. ரெட்டு தெரியுது, நடுவில் கொஞ்சம் மஞ்சள், அப்புறம் பச்சை, அந்த கலர்ல தான் தெரியுது. பரவாயில்ல, மழை நல்லா தான் பெய்யுது. இந்த பக்கம் மழை பெஞ்சிட்டு இருக்கு. ரைட்டு அப்படியே பாருங்களேன், இந்த மிரர்ல பாருங்க, பின்னாடி வந்து சூரியன் வெயில் அடிக்குது. ரெண்டு பக்கம் கொஞ்சம் இருட்டா கருப்பா மழை மேகமா இருக்கு. பின்னாடி பக்கம் சூரிய வெயில் அடிக்குது. அந்த தரையில இருக்கிற ஈரத்துல வந்து சூரிய வெயில் அடிச்சா அப்படி தெரியும், அந்த மாதிரி இருக்கு. மழை இந்த சைட்ல இருந்து பெய்யுதா, இதுதான் மேல அடிக்குது. இந்த இதுவும் இருக்கு. அப்போ சட்டை அடிக்க விட முடியாது. நான் வாடகை நிப்பாட்டிட்டு மழை இந்த டேரக்ஷன்ல தான் இருக்கு. அதான் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு பாருங்க. நல்லா மழை பெஞ்சு வேற நல்லா ஜில்லுன்னு காத்தடிக்குது, நல்லா இருக்கு. கொஞ்சம் தூரம் தான் பெஞ்சிருக்கு போல. இதுக்கப்புறம் தான் ரோடே கூட ஈரமாகல, சுத்தமாக ஒன்றுமே இல்லை. அப்படியே இதுக்கு அந்தாண்டா கொஞ்சம் பெஞ்சிருக்கு பாருங்க. இங்கே ரோடு காஞ்சி போயிருக்கா, இதுக்கு அந்தாண்டா ஈரமாக இருக்கு. இங்கே கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு. இதுக்கே இடுப்புலாம் வலிக்குது. இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கு. டைம் 6:30 மணி ஆக போகுது. டமால் 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 டமால்னு போய்கிட்டே இருக்குப்பா. எத்தனை கிலோமீட்டர் இருக்கு காணாமா இதுல? எப்படியும் இன்னொரு 30 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும். பள்ளி மிராளி கூட 27 கிலோமீட்டருக்கு தின்னோம். ஒரு வழியா உள்ள பூந்து வெளியே வந்துட்ட மக்களே. இந்த ரோடு வந்து ஜாயின் பண்ணியாச்சு. மிராளி கூட இங்க இருந்து போக வேண்டியதுதான். விடிகுள்ளா டோல்கேட்டு, தெலுங்கானால இருந்து ஆந்திராக்குள்ள. இங்க இருக்கணுமே, அந்த பக்கம் நிக்கிறாங்களா கார்ல, பார்த்துருவோம். கார் இருக்கு, நடுவுல ஆளும் இருக்கு.
நேரம் ஓரம் கட்ட சொல்லுவாங்களே, என்ன கண்டெய்னர் வண்டி கண்டுக்கலையா, இல்லை எம்டி வண்டி தான் தெரியுமா? இந்த வண்டிலாம் தமிழ்நாடு வண்டிலாம் எனக்கு பாடி வண்டி பாடி கூட்டு தான் போகுது. ஒரு யூகத்திலே கணிக்க வேண்டியதுதான், வர்றது எம்டி வண்டியா லோடு வண்டியா அப்படின்னு. லொக்கேஷன்கிட்ட வந்து ஒரு ரோட்டு வாரத்துல நிப்பாட்டிருக்க மக்களே. இங்கே கொஞ்ச நேரம் பிரேக் எடுப்போம். காலையில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய்.